அருட்பெருஞ்சோதி அபயம். இந்த பதிவு பார்க்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் சுகுணா சுரேஷ்குமார். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச பேராற்றல் மூலயமா நம்மளோட இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கலாம், அந்த இலக்குகளை எப்படி ஈஸியாக நம்ம அடையிறதுக்கு என்ன வழிகளெல்லாம் பயன்படுத்தலாம், பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படிலாம் வழி காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுடைய இலக்குகளை ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் தேர்ந்தெடுக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே நம்மளுக்கு தெளிவாக சேரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா அந்த கார் என்ன பிராண்டில் இருக்கணும், அது என்ன கலரில் இருக்கணும், அதோட சீட்லாம் எப்படி இருக்கணும், கார் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற முழு வரைபடமும் உங்களுடைய மனக்காட்சியில் கிளியராக இருக்கணும். இதுதான் உங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி. சரிங்களா? அப்புறம் அந்த கார் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கணும். அந்த கார் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும், நான் அதை ஓட்டியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு தெளிவும் கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இதை முதல்ல செய்ய வேண்டியது. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு இருக்கிறது. நீங்கள் எந்த கோலை கண்டிப்பாக எனக்கு வேணும்னு நம்புறீங்களோ அந்த கோல் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுப்பாங்க. அதாவது இலக்கில் நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோமோ அதே சமயம் நம்பிக்கையிலும் ரொம்ப ரொம்ப அதை விட 2 மடங்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு தகுதியானவன் நான் கண்டிப்பாக அந்த காரை வாங்கி ஓட்டியே தீர்வேன் அப்படிங்கிற உறுதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும்போது நிச்சயமா அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேடி வரும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை. நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருளை வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ காலம் ஆனாலும் சரி, நான் நினைச்ச ஒரு பொருள் நிச்சயமா எங்கிட்ட சேரும் அப்படிங்கிற மன உறுதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொருள் நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப வேகமா சேரும். அதே போல அந்த பொருளை அடையிறதுக்கு நான் முழுமையா தகுதியானவன் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பணும். உங்களை நம்பணும். எந்த அளவுக்கு உங்களை நீங்க நம்புறீங்களோ, இந்த பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ, இறைவனை நம்புறீங்களோ, நிச்சயமா அந்த பொருள் உங்ககிட்ட சேரும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற சூழ்நிலையில உலகமே உங்களுக்கு எதிர்ப்பா இருந்தாலும் அதை அடையிறதுக்கு 1% கூட சாத்தியம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தா கூட நீங்க உங்களுக்குள்ள கண்டிப்பா இதை நான் அடைவேன், அதை நான் தகுதியானவன், நிச்சயமா அது எங்கிட்ட சேரும் அப்படிங்கிற மனநிலைமையில உங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கணும். உங்க கண்ணுக்கு முன்னாடி அதை அடையிறதுக்கு உண்டான எந்த வாய்ப்புகளுமே எந்த சூழ்நிலையுமே சரியில்லாத நேரத்துல கூட உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்துல நீங்க அதை பெற்றுட்டீங்க, நிச்சயமா அது எனக்கு கிடைச்சிரும், நான் அதை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலயும் மன உறுதியிலையும் இருக்கும்போது அது தீர்க்கமான அந்த நம்பிக்கை உங்ககிட்ட நிச்சயமா அந்த பொருளை கொண்டு சேர்க்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ, எவ்வளவு நம்பிக்கையோட இருக்குமோ அதே அளவுக்கு அந்த காரியம் செயல்படுறதுக்கு நம்ம அந்த செயல் வடிவத்துக்கு கொண்டு போகணும். நம்ம என்ன வேணும்னு ஆசைப்பட்டிருக்கோமோ அந்த பொருள் நம்ம கைக்கு சேர்றதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதாவது முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையுமே நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கும். அது மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயல் வடிவத்துக்கு கொண்டு போறது. நம்ம என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கோல் அடையிறதுக்கு உண்டான எல்லா ஆக்ஷனையுமே மூணாவது ஸ்டெப்ல நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம அந்த கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கார் வாங்குறதுக்கு உண்டான ஷோரூமுக்கு போய் பார்க்கறது, அங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்க்கறது, அந்த சீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது, அது எங்கே இருக்கு, எவ்வளோ ப்ரைஸில் இருக்கு, இது எல்லாமே விசாரிக்கிறது. இந்த மாதிரி செயல் வடிவத்துக்கு கொண்டு போகும்போது மூணாவது ஸ்டெப் ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்குது. இப்போ இந்த யூனிவர்ஸ் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, இவனுக்கு இது உண்மையாகவே தேவைப்படுது, இது கிடைச்சா இவன் நிச்சயமாக சந்தோஷமா இருப்பான், அதனாலதான் இவனுடைய கோல்ல இவன் தெளிவாகவும் இருக்கா, நம்பிக்கையோடையும் இருக்கா, அதே சமயம் இவன் அது செயல் வடிவத்துக்கு கொண்டு போறான், அப்ப இவனுக்கு உறுதியா வேணும் அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அந்த செயல் வடிவத்துக்கு கொண்டு போகும்போது உங்ககிட்ட காசு ஒரு பைசா கூட இல்லாம கூட இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. பொல்லாதவன் படத்துல தனுஷ் என்ன பண்ணுவார் பார்த்திருக்கீங்கல்ல, அவங்கிட்ட ஒரு பைசா கூட இருக்காது, இருந்தாலும் அவர் எல்லா ஷோரூம் போய் ஏறி ஏறி இறங்கி அதோட விலை, சைஸ், கலர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாரு. அதே சேம் மெத்தட் தான் இதுவும். நம்மளுக்கு என்ன இலக்கு இருக்கோ அந்த இலக்குல எவ்வளவு உறுதியா இருக்குமோ, எவ்வளவு நம்பிக்கையோட இருக்குமோ, அந்த விஷயத்த நம்ம கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ அந்த கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம மனசுல கொண்டு வராம அது பொருள் அடையிறதுக்கு நான் தகுதியானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு போகணும். அடுத்தது அந்த செயல் வடிவம் பெறதுக்கு உண்டான சோர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க ரிசர்ச் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து அந்த ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிச்சயமா ஒவ்வொரு
ஒவ்வொரு வாய்ப்பாக தேடி வரும். உங்களை சுற்றி உங்களுக்கு தெரியாத நபர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக வருவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவ்வளோ நாள் உங்களை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு திடீர்னு தெரிய வரும். உதாரணத்துக்கு அந்த கார் பற்றின ஆஃபர்ஸு, அந்த கார் பற்றின ஷோரூமு, அங்கே ஒர்க் பண்ணுற ஆட்கள், இந்த மாதிரி அந்த உங்களுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரியான இருக்கிற எல்லா பீப்புளும் எல்லா சோர்ஸையுமே இந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த சோர்ஸில் உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன சோர்ஸ்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சோர்ஸ்லலாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சோர்ஸை வந்து உருவாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து கிரியேட் பண்ணிட்டு ஃபுல்லாக தேடிட்டு தான் இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். கடைசியாக வந்து என்னோட லைஃப்பில் நடந்தது எப்படின்னா, ஒரு பொருள் நம்ம அடையிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துருக்காத 2 வாய்ப்புகள் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. 2 இல்லைன்னா ஒரு 2-3 வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத 2-3 வாய்ப்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுலேயே நம்ம கன்வின்ஸ் ஆகிட்டோம்னா அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. இவன் இதை நினச்சான், இருந்தாலும் என்ன இதுலேயே ஓகேன்னு சொல்லிட்டான், சரி இவன் வச்சுட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இல்லை, எனக்கு நிச்சயமாக நான் என்ன நினச்சிட்டோம் எனக்கு அதுதான் வேணும், அந்த கலர் தான் வேணும், அந்த மாதிரி சீட்டு தான் அப்படி வேணும் அப்படின்னு நம்ம உறுதியாக இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக ஃபைனலாக கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா அது ரொம்ப சிறப்பானதாக கொடுப்பாங்க பாருங்கள். அதுதான் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதே கடைசியாக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நான் இப்படிலாம் நினச்சேன், இதோட பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை ஃபைனலாக வந்து அந்த நம்மளுடைய கோலை வந்து அடையிறதுங்க. மொத்தம் 5 விதத்தில் செயல்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, நம்மளுடைய கோலில் வந்து நம்ம ரொம்ப கிளியராகவும் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கணும். 2வது வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். நிச்சயமாக அது எனக்கு கிடைக்கும், நான் அது கிடைக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்பணும். கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, நான் அந்த சுச்சுவேஷனுக்கெல்லாம் எனக்கு கண்டிப்பாக மாறும், நிச்சயமாக அதை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். 3வது என்னென்னா, நீங்கள் அந்த செயல் வடிவத்துக்கு கொண்டு போகணும், அந்த முயற்சியில் இறங்கணும், தேடணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் 4வது என்ன நடக்கும்னா, அதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது உங்களோட விஷயம். 5th என்னென்னா, யூனிவர்ஸ் வந்து நீங்களுடைய கோலை வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப சூப்பராக சிறப்பானதாக உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த 5 வழியில் தான் வந்து நம்மளுடைய கோல் வந்து நம்மளை வந்து அடையுதுங்க. ஆனால் அதை அடையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இடையில நம்ம கொஞ்சம் முயற்சி போட்டுட்டு இல்லை இது எனக்கு கிடைக்கல, செட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம விடக்கூடாது. டெய்லியும் நம்ம அதை நினைக்கணும், அந்த நினைக்கிறதுலேயே நம்ம உறுதியாக இருக்கணும். சும்மா அப்பப்போ நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வேறு ஏதோ பார்த்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ ஒரு நாளில் அந்த ஆசைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தீவிரமாகவும் இருக்கணும். சரிங்களா? இப்படி தான் யூனிவர்ஸ் நம்ம கோல் அடையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தவிர்த்தா நம்ம கோலை ஈஸியாக வந்து அடையலாம். யூனிவர்ஸ் வந்து எப்படி அதை வந்து பார்க்குறாங்க, அடுத்து வந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு எப்படி வழிகாட்டுவாங்க, இந்த கோல்ஸ் எல்லாம் அடையிறதுக்கு அவங்க நம்ம கூட எப்படி பேசுவாங்க, எப்படியெல்லாம் வழிகாட்டுவாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த சைன் மூலியமா காமிப்பாங்க. யூனிவர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஷைன் மூலியமா காமிப்பாங்க. எப்படின்னா, நம்ம என்ன கார் எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அதே காரை திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே ரோட்ல தான் நம்ம நிறைய கிராஸ் பண்ணி போயிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த கார் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதோட ஆஃபர்ஸு, அந்த காரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்களும் ஆசைகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு புது ஐடியாக்கள் வந்து உங்கள் மனசு மூலயமா வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிவர்ஸ் வந்து நம்ம கோலை அடையிறதுக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் காமிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூனிவர்ஸ் வந்து அதிகமாக இந்த படங்கள் மூலயமா அதிகமாக காமிப்பாங்க. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோமோ, என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அது சம்மந்தமான நிறைய படங்கள் வந்து நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். இல்லைன்னா அது சம்மந்தமான நிறைய செய்திகள் வந்து நமக்கு அதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, நமக்கு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன காரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ அதே காரையே நம்ம அதிகமாக பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கார் வாங்குறதுக்குண்டான நிறைய ஆஃபர்ஸும் வாய்ப்புகளும் நம்மளுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு காமிப்பாங்க. 111, 555, 444, 333 இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோல்
சம்மந்தமாக நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சைன் வந்து யூனிவர்ஸ் காமிப்பாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேட் திங்ஸ் வந்து நடக்கலாம். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறும். அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து மாறும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல வேலையில் தான் இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் திடீர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்க முடியாமல் போகலாம். அந்த வேலை வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து சரியில்லைன்னு ஏதோ ஒரு பிரச்சனைனால நீங்கள் அங்கேருந்து அந்த வேலையை விட்டு நகர்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் போனாதான் உங்களுடைய சம்பள உயர்வாகும். உங்களுக்கு அதிகமாக பணம் வர்றதுக்குண்டான சோர்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை மாற்றி புது வாய்ப்புகளையும், புது வேலைகளையும், புது மனிதர்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அவங்க மூலியமா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த பொருள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக இது எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னடா நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் என்ன இருக்கிற வேலையும் போயிடுச்சு, நம்ம எப்படி இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான ஒரு பாதையில் தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதை விட உங்களுக்கு நிறைய பணம் வர்றதுக்குரிய வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக்கிட்டாங்க. நீங்கள் சீக்கிரமாக நீங்களுடைய கோல் வந்து அடைய போறீங்க அப்படிங்கிறது வந்து உறுதிங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய கோல்களையும் நிச்சயமா பிறர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கிளியரான மைண்ட் செட்டில், கிளியரான ஒரு நம்பிக்கையோட உறுதியாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவானவங்களாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கவங்களாகவும் இருக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன அனுபவிச்சாங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருள் கிடைச்சதோ அந்த எண்ணங்களை வந்து உங்களுக்குள்ளே திணிப்பாங்க. அப்படி திணிக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகலாம். அதனால ஒரு கோலை வந்து அடையிற வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறது. என்னன்னா, நம்ம எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு முன்னாடி இருந்த பதிவுகள் இல்லை முன்னாடி இருந்த கரண்ட் சுச்சுவேஷன் இதெல்லாம் நினைச்சு நம்மளே தாழ்த்திட்டு நம்ம அதை அடையிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா, நம்ம அடைஞ்சிருவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் கூட இருக்கவே கூடாது. நம்மளுடைய இலக்குகள் மேலே ஒரு துளி கூட நம்மளுக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். நிச்சயமா அது நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நம்பணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண் பார்வையில் நம்ம வந்து இது ரொம்ப பெருசா நினைக்கிறோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதனால இது நிச்சயமா எளிமையா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உறுதியா நம்புங்க. சந்தேகம் அப்படிங்கிறது வந்து துளி கூட நம்மளுக்கு வரவே கூடாது நண்பர்களே. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய இலக்குகள் வந்து ரொம்ப எளிமையா வந்து ஈஸியாகவும் கிடைக்கும். இன்னொரு விஷயமும் இருக்கு. சில கோல்கள் வந்து நடக்கிறதுக்கு தாமதமாகலாம். ஆனா நிச்சயமா நீங்க வந்து அதை வந்து நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிற கோல் வந்து வேற மாதிரி நினைச்ச நபரோ இல்லை நினைச்ச செயலோ நடக்காம அப்போ போயிருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்குள்ள எவ்வளோ ஆழமா இருக்கோ அதை பொறுத்து அது ஃபியூச்சரில் எப்படி வேணால் நடக்கலாம். இப்படிதாங்க நண்பர்களே, பிரபஞ்சம் வந்து நம்மளுடைய ஆசைப்பட்ட விஷயங்களை கொடுக்குறாங்க. அதை வந்து செயல்முறையும் படுத்துகிறாங்க. நல்ல சைன் மூலயமா நம்மளுக்கு வந்து அறிகுறியும் காமிக்கிறாங்க. நம்ம ஃபீல் பண்ணும்போது, கவலைப்படும் போது நம்மளுக்கு துணையாக தான் இருக்க, நீ கவலைப்படாத அப்படிங்கிற அந்த மெசேஜஸ்லாம் நிறையாமே நம்மளுக்கு வந்து கண்ணில் பட்டுட்டே இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைன்லாம் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இன்னொரு நல்ல பதிவில் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.